அதனால் இடம் முதல் பிரச்சனை, பாதுகாப்பு குளறுபடிகள் இரண்டாவது பிரச்சனை. விஜய் அவர்களுடைய வடிவமைப்பு தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் பிரச்சனை இல்லை. அவருக்கு உரிமை இருக்கு, யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சந்திப்பது. கம்ப்ளீட் ஃபெயிலியர். உளவுத்துறை என்ன சாதிச்சாங்க? என்ன சாதிச்சாங்க நீங்க சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில டிஎம்கே காரன் போய் விக்கிறான், என்ன பிடிச்சாங்க? பிடிக்கல. அந்த யாருன்னு பேரு நாங்க போட்டோம், பண்ணல. இந்தியன் ஏர்போர்ட் ஷோல எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா? சரி, உளவுத்துறை இவங்க சொல்றாங்க 3 மணில இருந்து மக்கள் சேராங்க. சரி, 3 மணிக்கு உளவுத்துறை தூங்குச்சா, 5 மணிக்கு தூங்குச்சா, 7 மணிக்கு தூங்குச்சா? 2000 பேர் வந்துட்டாங்க, 10,000 பேர் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் போலீஸ் போர்ஸ் அனுப்புங்க, ஐஜி ஸ்பாட்டுக்கு போங்க. அப்ப உளவுத்துறை என்னதான் செய்யறீங்க? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கிறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி ஏடிஜிபி வேலையா? உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கிற துறையா மாறிடுச்சு. முதலமைச்சருக்கு டெய்லி காலைல 8 மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங் கொடுக்கணும். அதான் தமிழக உளவுத்துறையினுடைய வேலை. அண்ணாமலை இட்லி சாப்பிட்டாரா, பூரி சாப்பிட்டா, இதான் அவங்க வேலை. எங்க போனா எங்க வந்தாங்க. இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுக்கல. அது 4 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாபக்கேடு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்.